சொல்றேன். 1 கப் அரிசி, 1/2 கப்பு சிறுபேறு, 1 பிடி முருங்கை இலை. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல அரிசியை வேக போட்டுட்டு வெந்தயத்தையும் அரிசியையும் பூண்டையும் நல்லா வெந்து அரிசி கூட போடலாம். பூண்டை போட்டு 2 வெந்தயமும் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டா குளுமையா இருக்கும். வெந்து வரும்போது முருங்கை இலை கறியை நீங்க போடணும். போட்டு நல்ல உப்பு லேசா பொடியிலையும் வைக்கலாம், சம்பா அரியிலையும் வைக்கலாம், பொடியிலையும் வைக்கலாம். நீங்க இப்படியே இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க. இந்த முருங்கை இலை ரொம்ப நான் கால் வலின்னு எனக்கு ஒரு 40-45 வயசுல கால் வலின்னு நடத்திருட்ட போனேன். ஒன்னுலயும் கேட்கல. அப்ப ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த முருங்கை இலை நீ வாரத்தை அவிச்சு ஜீரகம் போட்டு குடிச்சா, 2 சின்ன வெங்காயம் உள்ளி போட்டு குடிச்சா, வெந்து வரும்போது முருங்கை இலை கறியை நீங்க போடணும். போட்டு நல்ல உப்பு லேசா போட்டு நீங்க இப்படியே இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க. சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் நல்ல இதா இருக்கும். நீங்க இதே மாதிரி செய்யுங்க. செய்து குடிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நாங்க எல்லாம் அப்படிதான் குடிப்போம். இப்பவும் உடம்புக்கு சரியில்லைன்னா 2 முருங்கை இலை எடுத்து போட்டு அவிச்சு 2 உள்ளியும் 2 ஜீரகமும் போட்டு குடிச்சிருவோம்.